ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும்னா அதுக்கான முயற்சி எடுத்தால் தான் அப்போ தான் வந்து வேலைக்கு ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கொண்டு வந்திருக்கீங்க. எதெல்லாம் ரெசினேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரெசினேட் ஆகலைன்னா வேண்டாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பின்னல் ஆஃப் லைஃப் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ யூஆர் ஆல்மோஸ்ட் தேர் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு தயக்கமும் பயமும் இருந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் மனசில். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணணுமே, நம்ம இவ்வளோ செய்யணுமே, இவ்வளோ ப்ரோக்ரஸ் நம்ம காட்டணுமேன்ற ஒரு வருத்தமும் ஒரு சில பேருக்கு இங்கே இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் வந்து அது எப்படி சம்பாதிக்கிறது, நம்ம இமோஷன்ஸ் எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, இப்படி எல்லாமே வந்து நம்ம தெரப்பி செஷன்ஸ் எடுத்து நம்மளோட வேலைகளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கான டெஸ்டினியை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இங்கே நிறைய பேர் ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, வேறு டெமென்ஷன்ஸ் போயிட்டுருக்கீங்க, பேரலல் யூனிவர்சஸ், ட்ரீம்ஸை யூஸ் பண்ணி போகிறீங்க, லூசிட் ட்ரீமிங், அந்த மாதிரி நிறையா ஸ்பிரிச்சுவல் ஒர்க் இங்கே நடக்குது. அதனால் நீங்கள் நிறைய விஷயங்களை டவுன்லோட்ஸே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கான அந்த விதியவே மாற்ற முடியுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு கொண்டு வந்திருக்கீங்க. யூஆர் டூயிங் அ லாட் ஆஃப் எமோஷ்னல் ஹீலிங்கும் சேர்த்து செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இடிஞ்சு உழுது. ஓகே, ஸோ உங்களுக்கான ஒரு இது ஆரம்பிக்கணுன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நாம் எப்படி சூஸ் பண்ணலாம், எதை சூஸ் பண்ணால் நம்மளுக்கு அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றா வந்து போயிட்டுருக்கீங்க. பட் நீங்கள் ஏதாவது பண்ண போகும்போது உங்களை பார்த்து மற்றவங்களும் வராங்க. அது வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, உங்களுக்கு எதிர்க்க வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவங்க வராங்க. பட் அவங்களுக்கான ஷேரும் அவங்க கேட்டுக்கிறாங்க உங்களோட அந்த உழைப்பிலிருந்து. ஸோ அது என்ன பண்ணுறதுன்ற மாதிரி டிசிஷன்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் இப்போது உண்டு பட்டால் உண்டு வாழ்வு அப்படின்ற மாதிரி ஒரு இது போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு தனித்தனியாக பண்ண ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னுட்டு நீங்கள் எல்லாமே சேர்த்து பண்ணணும், ஒரு குரூப் ஒர்க்காக கொலாபரேஷனாக சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸை தேடிக்கிட்டு இருக்கீங்க. பழைய தப்பு செய்யக்கூடாதுன்ற மாதிரி முயற்சி பண்ணுறீங்க. நிறைய பேர் இதுலேருந்து வெளியே இந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தேட ஆரம்பிச்சிட்டிங்க. வெல்த்தியாக ஃபீல் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு டைம் ஆகும். அது கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு சில வரிகளை தாண்டி தான் போய் ஆகணும். அது உங்களோட அந்த இவால்வ் ஆகிறதுக்கான ஒரு விஷயந்தான். ஸோ திங்கிங் ப்ராசஸ், இந்த ஒரு முதிரை வந்து திங்கிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரே கசகசான்னு இருக்குது. நிறைய சேஞ்சஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்க முடியாது. அப்போ தான் ஒரு புது க்ரியேஷன் ஆரம்பிக்க முடியும், ஏதோ ஒரு க்ரியேட்டிவிட்டியாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் மட்டும் தனியாக பண்ண முடியாது ஒரு சில விஷயங்கள் அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து யுவர் வெயிட்டிங், இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. பட்டு ஏதோ ஒரு எண்டிங் வருது அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே போராட்டம், உங்களுக்குள்ளேயே இருக்கிற சண்டைகள், மற்றவங்களும் உங்கள் கூட வந்து சண்டை போடுற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். முக்கால்வாசி எல்லோரும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்க. வீல் உங்களுக்கானதாக சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. பழைய தப்புகளை பண்ணாதீங்க. அப்புறம் உங்கள் கடவுள் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க, மற்றவங்க கிட்ட இருந்தெல்லாம் இல்லை. இந்த மிடில் மேன் ஒர்க்கே வேண்டாம். மிடில் மேன் ஒர்க்கை தேடி போகிற நிறைய குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கு. அந்த ப்ரீஸ்ட்டு இவ்வளோ காசு போட்டால் இவ்வளோ நன்மை வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் ப்ரீச் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் தப்புங்கிறேன். உங்களுக்கான ஆல்டர் உங்களுக்குள்ளே தான் இருக்காங்க. உங்கள் உடம்பே ஒரு
என்ன ஒரு பூஜை அறை, ஓகே, அதுக்குள்ளே தான் கடவுள் இருக்காங்க. அவங்கள எப்படி நம்ம வந்து உள்ளே வச்சுக்கலாம், அந்த நல்ல விஷயங்கள் செஞ்சு உள்ளே வச்சுக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போய் தேடணும். அதுக்கப்புறம் இந்த இன்னர் டெம்பிள் ஆஃப் விச் கிராஃப்ட், அந்த புக்கு வேணும்னா நீங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடுன்னா வந்து அதை வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நிறையா வழிகளை காட்டும். ரிவ்யூஸ் பார்க்காம நான் சொல்கிறேன் அப்படின்றதுக்கெல்லாம் ஒன்றும் வாங்க வேண்டாம். உங்கள் டிசிஷன்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. என்னோடய சேனலோ இல்லை நானோ இதில் எந்த வித பொறுப்பும் கிடையாது. அதையும் சொல்லிக்கிறேன். இந்த சேஞ்சஸ் ஏற்பட்டால் தான் நிறையா ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். ஓகே, இல்லாட்டி பழைய விஷயங்களில் மாட்டிக்கிட்டு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்குறேன் எனர்ஜி ரீடிங். ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, பட் வந்து ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் வந்து மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், அப்புறம் நம்மளோட anything that reflects back is a portal, including your dreams. Dreams are reflections of your consciousness, unconsciousness, all the consciousness levels. Okay, and it can be a portal for other beings to come in your life as well. So you have to protect yourself, you protect your sleep, you have to be protected in all terms. And anything that reflects back, it's not just mirror, it could be anything that reflects your reflection. It acts as a portal, especially in the October month. The veils are thinning, spiritual veils are opening, so you have to protect yourself at all costs. And டார்க் ஃபெமினின் ஹெக்கேட் அவங்க வந்து நிறைய பேருக்கு கூப்பிட்றாங்க அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி லேடிஸு. ஏன்னா அவங்க காளி மாதிரி தான். ஓகே, அவங்கள பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பற்றி புக்ஸ் எல்லாம் அமேசானில் இருக்குது, வேணும்னா இன்ட்ரெஸ்டட்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுங்கள். ரைட். அதுக்கப்புறம் வேறு என்னமோ சொல்ல வந்தேன். நீங்கள் இப்படி ஒன்றா வந்துட்டு ஏறிட்டு போனால் தான் உங்களோட ஒவ்வொரு தோல்விகளும் ஒரு படிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்படி ஏறிட்டு போனால் தான் உங்களால் அங்கே போக முடியும், நீங்கள் விரும்புகிற அந்த இடத்துக்கு போக முடியும். இங்கே நிறைய பேர் வந்துட்டு இந்த தந்த்ரா, இப்போ வந்து இங்கிலீஷில் ஹாரி பாட்டர் இருக்குது இல்லையா, பிரிட்டிஷ் இதில் ஹாரி பாட்டர் இருக்குது, பட் அதுவே ஒரு டவுன்லோடட் இன்ஃபர்மேஷன் ஃபார் ஜேகே ரவுலிங்னா அது ஒரு கான்ஸ்பிரன்சியும் இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இடத்துக்கு உங்களோட ஸ்லீப்பில் போயிட்டுருக்கீங்க, வேறு வேறு டைமென்ஷன்ஸ், பேரலல் யூனிவர்சஸ்க்கு போயிட்டுருக்கீங்க இங்கே. ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். அப்புறம் நம்ம வந்து டைம் அண்ட் இல்யூஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் ரெண்டுமே வந்து இட் இஸ் அன் இல்யூஷன். அது வந்து உண்மை கிடையாது. நம்ம ஃபார்வர்ட் போகலாம், பேக்வேர்ட் போகலாம், சைடில் போகலாம், இன்பிட்வீன் போடலாம், இன்டர்டிமென்ஷனல் போகலாம், பேரலல் போகலாம். எல்லாமே நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும். அண்ட் போர்ட்டல்ஸ் ஹாவ் டு பி ஓப்பன் அண்ட் வி ஹாவ் டு ப்ரொடெக்ட். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம எப்படி வேணாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எஸ்பெஷலி இன் ட்ரீம் ஸ்டேட். பிடிக்குதோ இல்லையோ, வாலண்ட்ரி ஆர் இன்வாலண்ட்ரி, இட் ஹேப்பன்ஸ். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ப்ரொடெக்டிங் யுவர் செல்ஃப் வித் முத்ராஸ், protection from your spirit team is very essential. Also your ancestors' blessings is also very essential. And நீங்கள் வந்து வெல்த்தியாக ஆகணும்னா இதுவுமே ஒரு விஷயந்தான். அந்த சூட்சுமத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பி ஸ்பிரிச்சுவல் இனஃப். மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சுட்டு போக வேண்டாம். ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஃபிசிக்கல் லைஃப் அண்ட் இமோஷ்னல் பாடியும் வந்துட்டு யூ ஹாவ் டு பி கீப்பிங் இட் க்ளீன். அப்புறம் வந்து உங்கள் ட்ரீம் ஸ்டேட்டில் நிறைய விஷயங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ், க்ரியேட்டிவிட்டிஸ் வருது. ஸோ யூ ஹாவ் டு டேக் இட் அ நோட். எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க. எப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க, என்ன இமோஷன்ஸ் அப்போ உணர்ந்தீங்க, உங்கள் பக்கத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு, அது நீங்கள் தொட்டு பார்த்தீங்களா, அதோட டெக்ஸ்சர் எப்படி இருந்துச்சு, மற்றவங்க அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, அவங்க என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகால் பண்ணிவிட்டு யூ கேன் ரைட் இட் டவுன். உங்கள் பெட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு நோட்டு வச்சு எல்லாத்தையும் எழுதுங்க. ஓகே, எவ்ரி திங் மேட்டர்ஸ். பிகாஸ் உங்களோட அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டில் தான் வந்துட்டு நீங்கள் ரிப்ரெஸ்ட் இமோஷன்ஸ் அண்ட்
இதெல்லாம் வந்துட்டு உங்களோட வாக்கிங் லைஃப்பை நீங்கள் பார்க்க தவறிடுறீங்களோ அதெல்லாம் அங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஆமாம், வேகத்தில் போனாலும் நீங்கள் சாதிச்சிடுவீங்க. ஓகே, ஸோ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மனசில் வந்து நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கணும். என்ன பண்ணாலும் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது, நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னு தெரியாமல் திரும்ப திரும்ப அதே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஸோ செல்ஃப் இவாலுவேஷன் ரொம்பவே முக்கியம். ஒரு ஈகோனஸ்ஸாக ஒரு ஸ்டபர்னாக இருக்க வேண்டாம். கொஞ்சம் யோசித்து நம்ம எங்கே தப்பாக பண்ணுறோம் அதெல்லாம் நீங்கள் வந்து செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட் யுவர் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு கூட சேர்ந்துட்டு லைக் தப்பான சவகாசம் தேவை கிடையாது. தப்பை திரும்ப பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்கள உழைப்பு அவங்களுக்கு கிரெடிட்ஸும் நீங்கள் பங்கிட்டு கொடுத்துடணும். எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கக்கூடாது. அவங்கான கிரெடிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும். அதே சமயம் உங்கள் கிரெடிட்ஸும் நீங்கள் தான் எடுத்துக்கணும். அவங்க எடுத்துக்கிற மாதிரி நீங்கள் சுச்சுவேஷன்ஸ் அமைச்சு கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வெயில் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் யாருன்னு இப்போ தான் உங்களுக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அவுட் ஆஃப் ரியாலிட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க அது எல்லாமே மேட்டர். உங்களை மாதிரி மற்றவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்களாலாம் பார்த்துக்கோங்க. அவங்க எப்படி அதை கடந்து வந்தாங்க, நல்லா தான் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் நிறைய பேர் வந்துட்டு வாட்டர் பாடி, அதாவது மர்மெய்ட்ஸ், அவங்ககிட்டேருந்து காலிங்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். பொசைடன், க்ரீக் மித்தாலஜி, ஏதோ சைன் அண்ட் சிம்பிள்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது போல இருக்குது. ஸோ உங்கள் ஒரு ட்ரீம் உங்களுக்கு வந்து லூசிட் ட்ரீமிங் பண்ணணும், இல்லை மெசேஜஸ் வரணும் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் உங்களோட பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பவுல் ஆஃப் வாட்டர் வச்சுருங்க, கிளியர் வாட்டர். ஓகே, அது வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ட்ரீமில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். ஸோ ட்ரீம் டிவினேஷனும் ஒரு விஷயம் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கார்ட்டோமேன்சி. ஓகே, கார்ட்ஸை வச்சு பார்க்குறது கார்ட்டோமேன்சி. ஸ்க்ரையிங் வந்து நிறைய வகைகள் இருக்குது. தண்ணியில் கூட ஸ்க்ரைப் பண்ணலாம், இல்லாட்டி அந்த ஸ்கை அதில் வந்துட்டு ஸ்டார்ஸை பார்த்து டிவினேஷன் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் நெருப்பில் எரியிறத வச்சு அந்த நெருப்போட ஃப்ளேம் வச்சு பண்ணுவாங்க ஸ்க்ரையிங், இல்லாட்டி கேண்டில் அந்த வேக்சிங் வச்சு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாட்டர் வச்சு உங்களோட லூசிட் ட்ரீமிங் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட் இஸ் ட்ரீம் டிவினேஷன், ஹவு டு யூஸ் இட், ஹவு டு பி ப்ரொடெக்டிவ், இதெல்லாம் நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நல்ல ப்ராக்ரெஸ் தெரியுது. பட் யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் த parasites who are pulling you back into the emotional trauma. ஓகே, அப்புறம் வேறு ஒருத்தரை தேடி போக வேண்டாம். நீங்கள் தேடுறதில் அவங்களுக்குள்ளேயே இருக்குது. இட் இஸ் ஆல்ரெடி தேர். உங்களோட சம்பாத்தியம், நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே உங்கள்கிட்டயே தான் இருக்குது. அது நீங்கள் எப்படி அடையிறீங்க, அந்த ஃப்ரீக்வென்சி, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். சம்திங் அபவுட் 735 ஹர்ட்ஸ் ஆர் 537 ஹர்ட்ஸ், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா மெசேஜ் மாதிரி வருது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு யூ கேன் கூகுள் இட் அப் அண்ட் தேடி பாருங்கள். ஓகே, அண்டு மற்றவங்க சொல்கிறாங்க ஒரு பாபா எப்படி இருக்காங்க, அவங்கக்கிட்ட போனால் எல்லாம் நல்லதாகவே சொல்கிறாங்க, நல்லதாகவே நம்மளுக்கு நடக்குது, அதெல்லாம் இல்லை. அவங்களும் மனுஷங்க தான் உங்களை மாதிரி. இந்த மாதிரி தேர்ட் பர்சனை தேடி போகாமல் உங்களுக்குள்ளேயே போயிட்டு கடவுளை தேட பாருங்கள். நீங்கள் எங்கே தப்பாக போகிறீங்க, என்ன பண்ணால் சரியாகும். ஸோ அதை நீங்கள் சரி பண்ணாலே வந்து இந்த மாதிரி பீப்புள்கிட்டேருந்து தப்பிச்சுக்கலாம். அவங்க வந்து உங்ககிட்டேருந்து காசு தான் வாங்குறாங்க, அதை வந்து உங்களை நம்ப வைக்கிறாங்க. லைக் இமோஷனல் மேனிப்புலேஷன். ஓகே, அதெல்லாம் டார்க் சைக்காலஜி எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட பெனிஃபிட்ஸ்க்கு உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க பாயிண்ட்ஸாக. நீங்கள் யூஆர் கெட்டிங் ஃபுல்டு. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல். நீங்கள் வேறு ஒருத்தர் தேடி போக வேண்டாம், உங்களுக்குள்ளேயே தேடி பாருங்கள் கடவுளை. தே ஆர் இன் யூ. ஓகே, hope this helps. Love and light, bless be, and thank you for watching. Subscribe, like, share, comment, and push on the notification button for more such amazing videos.